அத்திவரதர் கதையில் வரும் பிரம்மா யார் என்று இப்போது பார்ப்போம். ஆசீவகத்தை தோற்றுவித்த முருகன்தான் பேரமணன், பிராமணன், பிரம்மன், பிரம்மா என்ற சொல்லையும் உருவாக்கினார். அதாவது நிர்வாண நிலையை எய்திய சித்தனே பிரம்மம் என்ற கடவுள் நிலையை எய்துகிறார் என்று இதற்கு பொருள். பிரம்மத்தை உணர்த்திய முருகனையே முருகனின் வழிவந்தோர் பிரம்மா என்றும் அழைத்தனர். முருகனின் தத்துவார்த்த மனைவிகளுள் ஒருவரான கலைவாணி அல்லது தெய்வானை அல்லது வெள்ளையம்மாள் என்பதெல்லாம் சரசுவதிதான். இப்படித்தான் சரசுவதி பிரம்மாவின் மனைவியானாள். ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் முருகன் என்பதை வரலாற்றில் தக்க வைக்கவே தெய்வானை எனும் சரசுவதி முருகனின் தத்துவார்த்த மனைவியாக சித்தரிக்கப்படுகிறாள். ஆக முருகனாகிய ஆரோனை பிரம்மாவாக பார்க்க முடியும். ஆனால் ராமன் என்ற பெயர் அறம் என்றழைக்கப்பட்ட முருகனை கொண்டு ராமனுக்கு இட்ட பெயர். இதன்படி பலராமனிலும் ராமன் உள்ளதால் பலராமன் என்று யூதர்களால் அழைக்கப்பட்ட மோசஸும் யூதர்களின் கருத்துப்படி பிரம்மாதான். எனவே யூதர்களின் கருத்துப்படி ஆப்ரஹாம் மட்டுமல்ல, மோசஸும் பிரம்மாதான். ஏற்கனவே பலராமனாகிய மோசஸ் நாராயணனின் அவதாரம் என்பதால் அவன் நாராயணனும் ஆவான். யூதர்களின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் தொடர்புடைய ஒன்றுக்கும் மேற்பட்ட அவதாரங்களாக பிராமணரால் வழிபடப்படுகின்றனர் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். சரி, இவர்களின் கதைப்படி மோசஸும் ஆரோனும் 10 கொடுந்துன்பங்களை யூதரல்லாத எகிப்து மக்கள் மீது ஏவி தமது மக்களை எகிப்து அரசினிடமிருந்து மீட்டு வருகின்றனராம். இதில் எப்படி முருகனாகிய ஆரோன் கலந்து கொண்டிருக்க முடியும் என்றுதானே கேட்கின்றீர்கள்? உண்மை வரலாற்றின்படி முருகனின் மக்களான நாடார்களும் தேவர்களான பெர்பர் மக்களும் எகிப்திலிருந்து யூதர்களை விரட்ட புரட்சி செய்தார்கள் அல்லவா? வேறு வழி இல்லாததால் 2ஆம் துட்மோஸ் யூதர்களை வெளியேற்றினான் அல்லவா? இதை குறிக்கத்தான் ஆரோனும் மோசஸும் சேர்ந்து யூதர்களை மீட்டதாக பைபிளில் கதை அளந்தான் யூதன். முருகனின் மக்களான நாடார்களும் தேவர்களும் யூதர்களை எகிப்திலிருந்து விரட்டியதால்தான் ஆரோனின் மூத்த மகன்களான நாடாரை குறித்த நாடாவ் என்பவனையும் தேவர்களான பெர்பர்களை குறிக்கும் அவிகு என்பவனையும் யூதர்களின் முதற் கோயிலான சினாய்மலை அடிவார டபர்னெக்கல் கோயிலில் அவர்கள் பூசை செய்ய போன போது மோசஸின் கடவுள் அவர்களை தீயால் எரித்தார் என்று எழுதி வைத்து மகிழ்ந்தான் யூதன். சரி, ஆக யூதர்களின் கருத்துப்படி பலராமனான மோசஸ் தான் இனி பிரம்மா. ஆனால் எக்ஸோடஸ் நிகழும்போது மோசஸோடு அவனது மனைவி இல்லை என்ற யூதர்களின் கதைப்படி சரஸ்வதி உடனில்லாமல் தான் எக்ஸோடஸ் நிகழ்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து வெளியேறி வரும் வழியில் எகிப்து அரசன் மனம் மாறி தங்களை துரத்தி வருவதை அறிந்து செங்கடலை கடந்து வர உதவுமாறு ஆண்டவனிடம் வேண்டுகிறானாம் மோசஸ். ஆண்டவன் கடலை விளக்கி தரையாக்கி யூதர்கள் வெளியேற உதவுகிறாராம். அந்த கடல் சரசுவதியை குறிக்கிறது. சரசுவதியாகிய கடலை விளக்கி காத்த நாராயணன்தான் மோசஸின் கடவுள். இது வேகவதி ஆற்றின் குறுக்கே நாராயணன் படுத்து பிரம்மாவின் யாகத்தை காத்ததை குறிக்கும். பிறகு தமது மக்களை சினாய்மலை அடிவாரத்தில் தற்காலிகமாக குடியேற்றுகின்றனராம். அந்த தற்காலிக குடியேற்றம் 40 ஆண்டுகளாக நீள்கிறது. இந்த காலத்தில்தான் சினாய்மலை மீது ஏறி 40 நாட்கள் தவமிருந்து ஆண்டவனிடம் கட்டளைகளை அருள வேண்டுகிறானாம் மோசஸ். ஆண்டவன் எரியும் புதராக தோன்றி, நன்றாக கவனியுங்கள், பர்னிங் புஷ் எனப்படும் எரியும் புதராக தோன்றி மோசஸிடம் பேசுகிறாராம். இங்கு எரியும் புதர் என்பது காஞ்சிபுரத்தில் பிரம்மா மூட்டிய யாகத்தீ என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மாவாகிய மோசஸின் யாக வேள்வியை ஏற்ற கடவுள் யூத மக்களுக்கான 10 கட்டளைகளை கற்பலகைகளில் எழுதி தருகிறாராம். இதே சமயத்தில் கடவுளிடம் கட்டளை வாங்கி வரச் சென்ற மோசஸ் 40 நாட்களாக திரும்பி வராததால் யூத மக்கள் மலையடிவாரத்தில் இருந்த ஆரோனிடம் தங்களுக்கு ஒரு கடவுளை ஆக்கித்தர வேண்டுகின்றனராம். அவர்களை ஆரோன் தங்களிடமுள்ள தங்கத்தை கொடுக்கச் சொல்கிறாராம். அதை கொண்டு
கோல்டன் காஃப் என்ற காளைக்குட்டி கடவுளை ஆரோன் உருவாக்கி தருகிறாராம். காளை மாடு என்பது சிவனை குறிக்கும் அல்லவா? ஆக இது முருகன் சிவனை உருவமாக முதலாக வழிபட்ட வரலாற்றை குறிக்கிறது. உருவ வழிபாட்டை முதலில் தோற்றுவித்தவர் முருகன் என்பதும், அவர் சிவனின் வரலாற்றை 8 உருவகங்களாக காத்தவர் என்பதையும் நான் ஏற்கனவே பழைய விடயங்களில் விளக்கியுள்ளேன். அதற்கான ஆதாரத்தை யூதர்களே கொடுக்கிறார்கள், பார்த்தீர்களா? ஆக மோசஸ் தேடிய கடவுள் குமரிக்கண்ட சிவனாகிய உருவமற்ற ஜெகோவா. அதனால்தான் அவரை மலையில் தேடினான் மோசஸ். ஆனால் அதே கடவுளுக்கு முருகன் உருவத்தை கொடுத்தார் என்பதே கோல்டன் காஃப் என்ற இந்த கதை சொல்லும் உள்ளார்ந்த உண்மை. இங்கு நமது அத்திவரதர் ஆய்வை இடைமறித்து ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். ஆரோன் பற்றி பழைய ஏற்பாடு பைபிள் சொல்வதை எனது ஆய்வு கண்களோடு படித்து பாருங்கள். அது அப்படியே முருகன்தான் என்பது உங்களுக்கு புரியும். ஆரோனும் அவனது தங்கையாகிய மரியமும், அதாவது மாரியம்மாவும், அவர்களின் இளைய தம்பியான மோசஸை பிற்காலத்தில் எதிர்த்ததால் மாரியம்மனுக்கு தோல்வியாதி வந்தது என்பதும், அதனால் அவள் தோல் வெள்ளையானது என்பதும், பிறகு மோசஸிடம் ஆரோன் முறையிட்ட பிறகு மரியம் எனும் மாரியம்மா 7 நாட்களுக்கு குவாரண்டைன் எனப்படும் தனிமைப்படுத்தலுக்கு பிறகு உடல் தேறினாள் என்பதும், அதன்படி அம்மை நோய்க்கு மூல காரணமானவன் மோசஸ்தான் என்பதும், அதைத்தான் தன்வந்தரி தமிழகத்தில் மீண்டும் உருவாக்கி தனது மகன் பரசுராமன் மூலம் பரப்பினான் என்பதும் நான் ஏற்கனவே ஆய்ந்து கண்ட உண்மைகள் என்பதும், யூதர்களும் அவற்றை மறைமுகமாக சொல்வதையும் பார்த்தீர்களா? தோல் வியாதி வந்த மரியத்தின் தோல் வெள்ளையானது என்பதால் இதை குஷ்டம் என்று ஆய்வாளர்கள் கருதுவது அபத்தம். உடலை குட்டமாக்கும் குஷ்ட நோய் 7 நாள் குவாரண்டைன் மேற்கொண்டால் குணமாகாது அல்லவா? தோல் வெள்ளையானது அம்மை கொப்புளங்களின் சீழால்தான். நமக்கு கல்வி கொடுத்த சரஸ்வதியை இழிவுபடுத்த 7 அம்சங்கள் கொண்ட மாரியம்மனின் ஒரு அம்சமான வெள்ளையம்மாளான சரஸ்வதியை அவள் ஞானத்தால் வெள்ளையாகவில்லை, மாரியம்மனின் தோல்வியாதியால் தான் வெள்ளையானாள் என்று அவன் கதை கட்டி மகிழ்ந்திருக்கலாமல்லவா? எனவே மிரியத்திற்கு வந்த நோய் அம்மைதான். வரலாற்று ஆய்வாளர்களே, புரிந்து கொள்ளுங்கள். மாரியம்மனுக்கும் அம்மை நோய்க்கும் உள்ள தொடர்பை குறிக்க மாரியம்மனுக்கே அம்மை வந்தது என்று போட்டானே ஒரு போடு. ஆரோனை பற்றி நான் முதன்முறையாக படித்தது சில தினங்களுக்கு முன்பு இந்த கட்டுரையை எழுதும்போதுதான். ஆரோன் பற்றிய செய்தி நான் முன்பு சொன்ன பல செய்திகளை தத்ரூபமாக நிறுவியதைக் கண்டு அளவிலா மகிழ்ச்சிக்கும் வியப்புக்கும் உள்ளானேன். ஆரோனின் மூத்த மகன்களான நாடாவ் மற்றும் அவிகு பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆரோனின் இளைய மகன்கள் எல் ஈசர், இதமார் என்பவர்கள். எல் ஈசர் என்பது இன்றைய ஈழத்தமிழர்தான். இதமார் என்பது இன்றைய தமிழகத் தமிழர், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மக்கள். இவற்றை பிறகு விரிவாக அலசுவோம். நண்பர்களே, யூத பைபிளை நான் சொல்லும் கோணத்தில் துருவி ஆராய வேண்டும். தமிழர் பற்றிய உண்மை வரலாற்றை அவனது பழைய ஏற்பாடு பைபிளில் நிறையவே மறைமுகமாக எழுதி வைத்துள்ளான் யூதன். ஆரோனின் மனைவியாகிய எலிஷெபாவின் பெயரைத்தான் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கொண்டுள்ளாள் என்பதும், அதனால் தன்னை அவள் ஃபீனிக்ஸ் என்றே கருதுகிறாள் என்பதையும் இன்றைய கொரோனாவை அன்றே முன்னறிவித்த 2012 ஒலிம்பிக் விளையாட்டுகளின் தொடக்க விழாவில் மேரி பாப்பின்ஸ் ஆக கிளி போல வானத்திலிருந்து அவள் டூப் போட்டு இறங்கினாள் என்பதையும் எண்ணி பாருங்கள். சரி, மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம். இவ்வாறாக மோசஸ் முதல் முறை தான் மலையிலிருந்து கட்டளைகளோடு திரும்பி வரும்போது ஆரோன் உருவாக்கி கொடுத்த மாட்டுக்கடவுளை தனது மக்கள் வணங்கி முறை தவறிவிட்டதைக் கண்டு மனமுடைந்து ஆண்டவன் அருளிய 10 கட்டளை பலகைகளை உடைத்து விடுகிறானாம். பிறகு தனது மக்களில் தனது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட பிரிவினரை கொண்டு தனது மக்களில் முறை தவறியவர்களை கொன்றுவிடுகிறான். ஆனால் கோல்டன் காஃப் சிலையை வடித்த ஆரோனை
மன்னித்து விடுவது மட்டுமில்லாமல் அவரையே தனது மக்களின் பூசாரியாக நியமிக்கிறானாம் மோசஸ். வேடிக்கைதானே? பிறகு உருவமற்ற தனது கடவுளரை ஏற்றுக்கொண்ட பிரிவினரின் வேண்டுதலின் பேரில் மீண்டும் மலையில் தவமிருந்து மீண்டும் அந்த 10 கட்டளைகளை ஆண்டவனிடமிருந்து பெறுகிறானாம் மோசஸ். இது 2ஆம் முறை பிரம்மா யாகம் செய்ததை குறிக்கிறது. அதன் பிறகு அந்த கட்டளைகளை வைப்பதற்கான தாபர்நக்களை அமைக்க மோசஸ் ஆரோனையே பணிக்கிறானாம். தாவர நிழல் என்ற சொற்கள்தான் தாபர்நாக்கள் என்று மருவுகிறது. தாவர நிழல், தாவர நிழல், தாபர்நாக்கள். தாவரங்களை வளர்த்தவர் விவசாயியான முருகன்தானே. உலகின் முதல் கோயிலை கட்டியவரும் முருகன்தானே. அதனால்தான் தாவர நிழல் கொண்ட தாபர்நாக்களை அமைக்க முருகனாகிய ஆரோனை அழைக்கிறான் மோசஸ். அந்த தாபர்நாக்கள் தான் கடவுளின் 10 கட்டளைகள் வைக்கப்பட்ட யூதனின் முதற் கோயில். இந்த கோயிலிலும் முதல் தலைமை பூசாரியாக இருந்தவர் முருகனாகிய ஆரோன்தான். சிவனுக்கு உருவங்கள் கொடுத்து அவருக்கு கோயில் கட்டி அதில் வழிபாட்டை தொடங்கி வைத்து பூக்களைச் சொரிந்து வழிபாடு செய்து உலகின் முதல் பூசாரியானவர் முருகன் என்பதைத்தான் இந்த பைபிள் கதையும் சொல்கிறது. அனைத்திலும் மறைமுக வரலாறு சொல்கிறான் யூதன். 15 facts about Aaron every Jew should know என்ற கட்டுரையை chatbad.org என்ற இணையதளத்தில் ஆங்கிலம் தெரிந்த அனைவரும் படியுங்கள், கட்டாயம் படியுங்கள். முருகனை பற்றிய பல உண்மைகளை யூதனே சொல்வதை பாருங்கள். முருகன் போர்க்கடவுளானாலும் அவர் செய்தது தற்காப்பு போர்தான் என்பதும், உண்மையில் முருகன் அமைதியை போதித்தவர் என்பதையும் அவர் உயிர்நேயம் கொண்டவர் என்பதையும் யூதனின் எழுத்துக்களாலேயே அறிந்து கொள்ளுங்கள். சரி, 40 ஆண்டுகள் தண்ணீரில் அத்திவரதரை வைப்பதின் பொருள் என்ன? மோசஸ் தனது மக்களை குடிவைத்து தானும் 40 ஆண்டுகள் வாழ்ந்ததாக குறிக்கப்படும் இடம் எது? அது சினாய் தீபகற்பத்தின் முனையில் உள்ள சினாய் மலையல்லவா? தீபகற்பம் என்பது என்ன? அது கடலில் பெண்ணின் கர்ப்பம் போல வளர்ந்துள்ள நிலமல்லவா? சினை என்பதும் கர்ப்பத்தை குறிக்கும் அல்லவா? சினை தீபகற்பம்தான் சினாய் பெனின்சுலா எனப்படுகிறது. பெண்ணின் சூல் என்பதுதான் பெனின்சுலா என்ற ஆங்கில பெயரானது. மோசஸ் இருந்த சினாய் மலை பகுதியை பாருங்கள். இது கடலினுள் கர்ப்பம் போல வளர்ந்த இடமல்லவா? இதன்படி இந்த பகுதியை கடலினுள் உள்ளதாக கருதலாமல்லவா? இங்குதானே மோசஸ் தனது மக்களுடன் 40 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்கிறான் யூதன். அதை குறிக்கும்படித்தான் கஞ்சி வரதராகிய மோசஸை நீருக்கடியில் 40 ஆண்டுகள் வைக்கின்றனர். மோசஸ் கடவுளிடம் 40 நாட்கள் வேண்டி கட்டளைகளை பெற்றான் என்பதை குறிக்கத்தான் அத்திவரதருக்கும் 40 நாள் வழிபாடு நடக்கிறது. 48 நாட்கள் தானே என்று நீங்கள் கேட்கலாம். 40 என்று வைத்தால் நமக்கு சந்தேகம் வருமல்லவா? வழிபாடு என்றால் ஒரு மண்டலம் என்பதுதானே நாம் அறிந்தது. அதற்காகத்தான் 40ற்கு பதிலாக போனால் போகிறது என்று 48 நாட்கள் வைத்து வழிபாடு செய்கிறான் யூதபராமணன். ஆக அத்திவரதர் என்பது மோசஸ்தான் என்பது புரிகிறதா? யூதர்கள் எக்ஸோடஸுக்கு பிறகு 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் தாவர நிழலில், அதாவது தாபர்நாக்களில் வாழ்ந்து அவதிப்பட்டதை நினைவு கூறும் விழாதான் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுசரிக்கும் 7 நாள் விழாவாகிய சுக்கோட் எனப்படும் விழா. இந்த நாட்களில் யூதர்கள் தாவரங்களால் ஆன கூடாரங்களில் அன்று பாலைவனத்தில் வாழ்ந்தது போலவே 7 நாட்கள் வாழ்கிறார்கள். இதற்காக அவர்கள் அமைக்கும் தாவர பந்தலுக்குத்தான் சுக்கா என்று பெயர். இது சுகம் என்ற தமிழ்ச்சொல்லின் தெரிவுதான். அந்த காலத்தில் தாங்கள் உண்ட உணவைத்தான் இந்த காலத்திலும் சுக்காவில் அமர்ந்து உண்ணுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த சுக்கோட் விழாவைத்தான் நம்மூர் பிராமணன் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 48 நாட்கள் அனுசரிக்கிறான். மோசஸ் வாழ்ந்த சுக்கா எனப்படும் தாபர்நாக்கள் ஆரோனாகிய முருகன் உருவாக்கியதல்லவா? முருகன் என்றால் பச்சையம்மன் தானே, பச்சையம்மன் என்றால் கிளிதானே. எனவே சுக்கா என்ற
கிளிவடிவ ஆண் கடவுள் சுக்காவில் வாழ்ந்த மோசஸை குறிக்கும். எனவே பாலைவன வாழ்க்கையை குறிக்கும் சுக்கா என்ற கிளிவடிவ கடவுள் உண்மையில் மோசஸை குறித்து அது யூத பிராமணனின் கடவுளாகியது. உருவ வழிபாடு செய்த யூதர்களை மோசஸ் கொன்றான் அல்லவா? அவனது கடவுளும் அவர்களை அழித்து விடுவேன் என்று அவனிடம் சொன்னாரல்லவா? அதற்காகத்தானே மோசஸே அவர்களை கொன்றான். இப்போது புரிகிறதா கடவுளுக்கு அஞ்சுவது என்றால் என்னவென்று? ஆகவே காஞ்சிக்கு பெயர் வந்த விதம் இப்போது புரிகிறதா? இது மக்களின் சிம்ம சொப்பனமாக இருந்த மோசஸின் பெயரால் அன்றே இடப்பட்ட பெயர்தான். திருமால் அகில இந்தியாவையும் ஆண்ட சித்த அரசர். அதனால்தான் வரதராஜர் என்ற பட்டத்தை பெற்றார். அது மருவித்தான் வரதராஜர் ஆனார். ஆனால் யூதன் சொல்லுவது போல வரம் தந்ததால் இவர் வரதராஜராகவில்லை. அடுத்து காஞ்சியில் வைகுண்டராஜர், உலகளந்த பெருமாள் என்று பல பெயர்களில் திருமால் வழிபடப்பட்டாலும் மோசஸை ஏன் வரதராஜனாக கதை கட்டினார்கள்? மோசஸ் யூத மக்களை மீட்டு வருகிறார் அல்லவா? வரதன் என்ற சொல் வருகை என்ற சொல்லையும் குறிப்பதால் வரதராஜனையே மோசஸாக தேர்வு செய்தான் யூதன்.